வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஹோஸ்ட் டெக்கலைக்கு பேசுகிறேன். போன வீடியோவில் நம்ம OBS ஸ்டூடியோவோட பேசிக்ஸ் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். இன்றைக்கி இந்த OBS ஸ்டூடியோவை யூஸ் பண்ணி யூடியூப்பில் எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ யூடியூப்பில் கேம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறோன்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் எப்படி செட்டப் பண்ணுறதுக்குன்றத டெமோ காட்டுறதுக்கு நான் ஆல்ரெடி சில சோர்சஸ் அண்ட் சீன்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலுமே நான் இந்த ஆட் பண்ண சீன்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் அதுக்காக டெம்ப் சீனுன்னு சொல்லிட்டு நான் ஒரு சீன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இந்த டெமோக்காக எப்படி யோசிச்சேன்னா, அந்த லைவ்ன உடனே நம்ம நியூஸ்லலாம் பார்ப்போம்ல, கீழே ஃப்ளாஷ் மெசேஜ் ஓடிட்டுருக்கோம். ஸோ அது மாதிரி தான் ஒரு கான்செப்ட் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த டெம்ப்ஸின்ல அதுக்கு ஏற்ற சோர்ஸ்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் அதுக்காக ஒரு இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது என்னோடய டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ அந்த இமேஜை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனல் லோகோ இருக்குது. இங்கே ஒரு பார் கிரே கலர் பார் இருக்குது. இப்போ இது மேலே தான் எனக்கு டெக்ஸ்ட் ஸ்க்ரோலிங்கில் போகணும். ஸோ அதுக்கு தேவையான ஒரு டெக்ஸ்ட் சோர்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் எனக்கு வேணுன்ற டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இங்கே டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் வேணுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாண்ட் சைஸு எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. நான் இதை ஒரு 35 கொடுத்துக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த சோர்ஸ் செட் நான் இங்கே வச்சிடுறேன். ஓகே, இப்போ நமக்கு இந்த பார் மேலே இந்த டெக்ஸ்ட் சோர்ஸை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இருந்தாலுமே இதை நம்ம ஃபுல் லென்த்துக்கு வரணுன்றதுனால ஃபுல் லென்த்துக்கு ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு இப்போ ஸ்க்ரோலிங் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்காக ரைட் கிளிக் பண்ணி ஃபில்டர்ஸில் புதுசாக ஒரு ஃபில்டர் ஸ்க்ரோல் ஃபில்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபில்டரோட ஸ்பீடை நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஸ்பீடில் அது மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு. ஓகே, இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஓடிட்டுருக்கு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் என்ன மெசேஜ் வேணுனாலும் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ சும்மா இது மாதிரிலாம் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்றதுக்காக நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் டு த சேனல்னு சொல்லிட்டு கீழே ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் பேக்ரவுண்ட் இது இப்போ எனக்கு டெக்ஸ்ட்டு இமேஜுக்கு மேலே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த பாருக்கு மேலே இந்த டெக்ஸ்ட்டு காட்டுது. ஸோ இது ரெண்டையும் நம்ம லாக் பண்ணிவிடுவோம். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த இதுலேருந்து உங்களுக்கு மூவ் ஆகாது. சப்போஸ் நீங்கள் இதை லாக் பண்ணலன்னா, தெரியாமல் நீங்கள் எதாவது கிளிக் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா இது மூவ் ஆகிடும். ஸோ அதனால நம்ம ரெண்டுத்தையும் லாக் பண்ணிவிடுவோம். இப்போது பேக்ரவுண்டில் இங்கே கேம் ப்ளஸ் என்னோடய வெப் கேமரா சோர்ஸை நான் ஆட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை போன வீடியோவிலே நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். நான் அதெல்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த சீன்ஸில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டெமோக்காக ஜஸ்ட்டு காமிச்சேன். நான் பண்ணி வச்ச சீன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து யூடியூப்பில் இது எப்படி லைவ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போது இது நமக்கு தேவையில்லை, நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் நான் ரெடி பண்ணது. நம்ம அந்த லோகோ பார்த்தோம்ல, அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணது. இதில் என்னோட கேம் சோர்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இங்கே என்னோட வெப் கேமரா சோர்ஸை நான் ஆட் பண்ணிட்டேன். இது வேணும்னா நான் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இது இந்த கார்னரில் இருக்கணுன்றதுக்காக நான் ஜஸ்ட்டு சின்னதாக வச்சுட்டு இந்த கார்னரில் வச்சுட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆர்டரில் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். சப்போஸ் நீங்கள் இந்த பபுள் ட்ரபிள்ன்றது தான் இந்த கேம் சோர்ஸு. இப்போ இது கீழே நான் வெப் கேமரா எடுத்துட்டேன்னா அந்த வெப் கேமரா சோர்ஸ் உங்களுக்கு காட்டாது. இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் எப்படி இந்த ஆர்டர் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட மைக்கை ஆடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு என்னோட மைக் இது ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் என்னோட இந்த சப்ஸ்கிரைப்ன்றது இந்த டெக்ஸ்ட், இந்த ஓடிட்டு இருக்குல்ல இந்த டெக்ஸ்ட்டு, இந்த பாட்டம் டிக்கர்ன்றது என்னோட இந்த சேனல் லோகோ ப்ளஸ் இந்த கிரே கலர் பாரு, வெப் கேமரா இந்த சோர்ஸு, அப்புறம் பபுள் ட்ரபிள்ன்றது இந்த கேம் சோர்ஸு. அதே மாதிரியே இப்போ இன்ட்ராக்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சோர்ஸ் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் கேம் முடிச்சுட்டு கமெண்ட்ஸ்லாம் படிக்கணும், அந்த சமயத்தில் என்னோட வெப் கேமரா ஃபுட்டேஜ் மட்டும் தெரியணுன்றதுனால ஜஸ்ட் இது மாதிரி ஒரு இமேஜ் இந்த சைடில் ஆட் பண்ணிவிட்டு இங்கே என்னோட வெப் கேமரா சோர்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வேணும்னா நான் வேணுன்ற மாதிரி நம்ம இது பண்ணுறது தான். இன்னொன்று டெக்கலைக்கு இது லைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு பேனர் மாதிரி இதை போட்டு வச்சுக்கிறோம். இப்போது நம்ம லைவ் ஸ்ட்ரீமுக்கு தேவையான சோர்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணதும் இங்கே நீங்கள் எந்த சீனை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த சீன் தான் உங்களுடைய லைவ் ஸ்ட்ரீமில் காட்டும்.
இப்போ நீங்கள் தெரியாமல் இப்போ உங்களுக்கு டெக்கலக்கி சீனை உங்களுக்கு காட்டணும், ஆனால் நீங்கள் தெரியாமல் கேமை கிளிக் பண்ணிட்டீங்க, இல்லை வேறு ஏதோ பண்ணும்போது தெரியாமல் ஏதாவது ஒரு சீனை கிளிக் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த சீன் வந்து உங்களுடைய ஸ்ட்ரீமிங்கில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுலேருந்து நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் நமக்கு ஸ்டூடியோ மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னன்னா, இப்போ வந்து ரெண்டு உங்களுக்கு ஸ்பிளிட் ஸ்க்ரீனாக தெரியும். இப்போது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் வந்து உங்களுடைய லைவ் ஸ்ட்ரீமில் காட்ட ப்ரிவ்யூ. இது வந்து அடுத்து நீங்கள் எதை காட்ட போகிறீங்களோ அதை வந்து இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டேஜிங் லொக்கேஷன் மாதிரி. ஸோ என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் சூனுன்றது வந்து இப்போ உங்களுடைய லைவில் போயிட்டுருக்கு. நீங்கள் அடுத்து இப்போ வந்து சும்மா இந்த இன்ட்ராக்ட்ன்ற சீனை காட்டணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இன்ட்ராக்ட் நீங்கள் கிளிக் பண்ணதும் அது வந்து உங்களுடைய இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரிவியூவில் வந்துடும். இதை நீங்கள் லைவுக்கு போனோன்னா இங்கே டிரான்சிஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், அது வந்து லைவுக்கு போயிடும். இங்கே இருந்தது வந்து ப்ரிவியூக்கு வந்துடும். இவங்க அடுத்து இப்போ கேம் இந்த இதை முடிஞ்சிருச்சு, இப்போ கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் கேமை கிளிக் பண்ணது அது இங்கே வந்துடும். அப்போ நீங்கள் டிரான்சிஷன் கிளிக் பண்ணதும் அது டிரான்சிஷன் ஆகி இந்த இடத்துல இப்போ லைவுக்கு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே நிறைய எஃபெக்ட் இருக்குது, ஃபேடு, ஸ்லைடுன்னு. அது நீங்கள் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது என்னன்னா, இந்த டிரான்சிஷன் ப்ரிவியூவில் இருக்கிறது லைவுக்கு போகும்போது அது எந்த எஃபெக்டோட போகணுன்றது. இப்போ நான் ஃபேடு கிளிக் பண்ணேன்னா ஃபேட் ஆகி அங்கே உங்களுக்கு போகும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டூடியோ மோட். ஜஸ்ட் நம்ம தப்பான இதெல்லாம் கிளிக் பண்ணாமல் கரெக்டான சீனை செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஸ்டூடியோ மோட். இப்போ வந்து நம்ம இந்த ஓபிஎஸ்ல கிரியேட் பண்ண சீனை யூடியூப்ல எப்படி லைவ் பண்ணுறது, அதாவது இந்த டூலை எப்படி யூடியூப்ல கனெக்ட் பண்ணி நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். நம்ம லைவ் ஸ்ட்ரீமுக்கு தேவையான சீன்ஸ் எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம லைவ் ஸ்ட்ரீம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போது நான் இந்த ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுக்குறேன், ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் மெசேஜ் வருது, ஸ்ட்ரீமிங் கீ இஸ் மிஸ்ஸிங் சொல்லிட்டு. ஸோ இது என்னென்னா, உங்களுடைய ஓபிஎஸ் டூல் வந்து இப்போ உங்களுடைய யூடியூப் சேனல் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கீ வேணும். அதாவது இந்த ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் நம்ம யூடியூப் சர்வர் கூட கனெக்ட் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு கீ தேவை. அது எங்கே இருக்குன்னா உங்களுடைய சேனலில் இருக்கும். ஸோ அதை உங்கள் சேனல்லேருந்து நீங்கள் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நான் என்னோடய யூடியூப் சேனலில் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி கோ லைவ்னு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கீழே வந்து ஸ்ட்ரீம் நவ் கிளாசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்னன்னா, ஸ்ட்ரீம் நவ் கிளாசிக்ன்றது வந்து பழைய GUI. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்குள்ளார போய்க்கிறேன் நான். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரீம் கீ இருக்குது. ஸோ இந்த கீ தான் வந்து ரொம்ப முக்கியமான கீ நம்ம சாஃப்ட்வேர் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதை ரிவீலே பண்ணக்கூடாது யாருக்கும். ஏன்னா இந்த கீ இருந்துச்சுன்னா யார் வேணாலும் உங்கள் சேனலில் லைவ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும். நான் இப்போது இந்த கீயை வந்து ரிவீல்னு கொடுத்து அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஓபிஎஸ்ல இந்த கீயை நான் இப்போ கொடுக்க போகிறேன். செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்ட்ரீமில் போயிட்டு சர்வீஸ் வந்து யூடியூப் செலக்ட் ஆகிருக்கு. சர்வர் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ப்ரைமரி இன்ஜெட் சர்வரே இருக்கட்டும். அந்த ஸ்ட்ரீம் கீயை மட்டும் நான் இங்கே கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்துட்றேன். இப்போது என்னோட ஸ்ட்ரீமிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபஸ்ட் அந்த லைவ் செஷனை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்குவோம். அதாவது தம்ப்நெயில்ஸ் அது மாதிரி இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பேசிக்காக நம்ம ஸ்ட்ரீமிங்க்கு என்ன டைட்டில் கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், அது மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் கேட்டகரி எல்லாமே இருக்குது. ஸோ இதில் நான் பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு ப்ரைவசியை மட்டும் அன்லிஸ்டட்னு வச்சுடுறேன். ஏன்னா இப்போ நான் பப்ளிக் கொடுத்தா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ அதனால் அன்லிஸ்டட் கொடுத்துட்டு டைட்டில் சும்மா ஏதோ ஒரு டெம்பரவரியாக ஒரு டைட்டில் கொடுக்குறேன், டெமோ ஸ்ட்ரீமிங் சொல்லிட்டு. அவ்வளோதான், வேறு எதுவும் நான் பெருசாக சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் செட்டிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னா, ஆக்சுவலாக நம்மளுடைய லைவ் ஸ்ட்ரீமிங் கூட யூடியூப்பில் வந்து ரேங்க் ஆகும், அந்த வியூஸும் வந்து கவுண்ட் ஆகும் எல்லாமே. ஸோ அதனால் வந்து அட்வான்ஸ் செட்டிங்கில் நீங்கள் ஒரு நார்மல் யூடியூப் வீடியோக்கு என்னென்ன செட்டிங்ஸ்லாம் ஆட் பண்ணுவீங்க எல்லாத்தையும் பண்ண முடியும். அதாவது டேக்ஸு, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அது மாதிரியான எல்லாமே பண்ண முடியும். ஆனால் நான் இங்கே எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட்டு ப்ரைவசியை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்ட்ரீமிங்கை செட் பண்ண போகிறேன். இப்போ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. நான் இங்கே ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம யூடியூப் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இப்போ ஆஃப்லைன் இருக்குது. ஒன்ஸ் இது ரெண்டும் கனெக்ட் ஆனதும் உங்களுக்கு ஸ்டார்டிங்னு வந்துட்டு அது லைவ்னு போயிடும். இப்போ ஸ்டார்டிங் ரெண்டுமே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அங்கே லைவ்னு வந்ததும் நம்மளுடைய லைவ் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து லைவ்ல இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே என்னால் இங்கே ப்ரிவ்யூ பார்க்க முடியும். ஆனால் நான் வந்து இப்போ ப்ரிவ்யூ வந்து நான் ஆன் பண்ணலை. ஏன்னா நான் இப்போ மொபைல் நெட்ஒர்க்கில் தான் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பண்ணணும்னா நமக்கு வந்து இன்டர்நெட் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். எனக்கு அந்தளவுக்கு பேண்ட்வித் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் ப்ரிவ்யூ இப்போ கொடுக்கல. ஸோ பேசிக்காக நீங்கள் லைவ் ப்ரிவ்யூ பார்த்துக்கிட்டுனா இங்கே கூட பார்த்துக்கலாம். அதாவது உங்களுடைய செஷன் உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு எப்படி தெரியுன்றது.
ஸோ அதை நான் இப்போ கொடுக்கல. இப்போ நம்மளுடைய டெக்கலக்கின்றது லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் தான் இருக்குது. நான் அடுத்த கேமை கிளிக் பண்ணிவிட்டு அதை ட்ரான்சிஷன் பண்ணிடுறேன். இப்போ என்னோட கேம் தான் வந்து என்னோட லைவ் செஷனில் தெரியும். இந்த டெமோக்காக சும்மா நான் அந்த கேமை ஓப்பன் பண்ணி ஏதோ ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணிட்டு இப்போ நம்ம திரும்பியும் ஓபிஎஸ் டூலுக்கே போயிடுவோம். போயிட்டு அடுத்து இன்ட்ராக்ட்ன்றதை வந்து நம்ம கொடுத்துருவோம். இந்த வாட்டி நான் ஃபேடுன்றதை கொடுக்குறேன். ஸோ அந்த ட்ரான்சிஷன் மூலிமா நமக்கு போயிடுச்சு. இப்போ இந்த சீன் தான் வந்து என்னோட லைவ்ல போயிட்டுருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்றதை பார்ப்போம். ஸ்டாப் பண்ணதும் இங்கே லைவ்ன்றது வந்து ஆஃப்லைனுக்கு போயிடும். ஆஃப்லைன் போயிடுச்சு. இப்போ வந்து நான் யூடியூப் ஸ்டுடியோ உள்ளார போயிட்டு அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யூடியூப் ஸ்டுடியோ உள்ளார போயிடுறேன். போயிட்டு வீடியோஸில் போயிட்டு லைவ்ல போயிட்டு இது கீழே அந்த டெமோ ஸ்ட்ரீமிங்ன்றது தான் வந்து நம்மளுடைய இது. அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக எல்லாராலையும் பார்க்க முடியாது. ஏன்னா இது அன்லிஸ்டட்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் நான் இந்த பேஜில் போய் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதர்வைஸ் என்னோட சேனல் ஹோம் பேஜில் போயிட்டு நான் அதை பார்க்கலாம். ஓகே, நம்ம ஸ்டார்டிங் லைவ் ஸ்ட்ரீமிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேம் நம்ம போனோம், அது வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெப் கேமரா பேஜ் மட்டும் இருக்கும். ஸோ அதுவும் நான் ஓட்டி பார்க்குறேன். ஓகே, அந்த பேஜும் நமக்கு ஃபேட் ஆகி இங்கே காட்டுது. ஸோ அவ்வளோதான் இந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு. இதை நான் சம்மரைஸ் பண்ணி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம லைவ் ஸ்ட்ரீமுக்கு தேவையான சீன்ஸ்லாம் ஓபிஎஸ் டூலில் க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஓபிஎஸ் டூலில் யூடியூப் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த யூடியூப் சேனல்லேருந்து ஸ்ட்ரீமிங் கீயை வந்து எடுத்து இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணதும் நம்ம ஸ்ட்ரீமிங் செட்டப், அதாவது இனிஷியல் தம்ப்நெயில்ஸ், டைட்டில்ஸ், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம யூடியூப் சேனலில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஓபிஎஸ் டூலில் நீங்கள் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங்னு கொடுத்ததும் நமக்கு வந்து ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே டூலில் வந்து எந்தெந்த சீன்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்ம லைவ் செஷனில் கேப்சர் ஆகும். ஒன்ஸ் நம்ம லைவ் செஷன் முடிஞ்சதும் நம்ம வந்து ஸ்ட்ரீமிங்கை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிகினர்ஸ்க்கான பேசிக் ஸ்டெப்ஸ் தான். இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்கள் அட்வான்ஸ்டாக ப்ரொஃபஷ்னலாக லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்காக இந்த டூலை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுன்றதுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்கள். நம்ம இந்த யூசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சீன் ஆட் பண்ணியிருந்தோம்ல, இதில் வந்து நம்மளுடைய யூடியூப் சேட்டும் வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட அந்த ஸ்ட்ரீமிங் பேஜிலேருந்து இந்த சேட் விண்டோவை பாப் அவுட் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து என்னோட அந்த ப்ரௌசர் லிங்க்கை காப்பி பண்ணிக்கிறேன். அதாவது அந்த சேட் லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு அந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோவில் நான் ஒரு ப்ரௌசர் சோர்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு சும்மா சேட்டுன்னு இதுக்கு பேர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு அதை நம்ம காப்பி பண்ண யூஆர்எல் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இதை ஓகேன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னோட சேட் விண்டோ நமக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போது நான் யூசர்கிட்ட லைவ் இன்ட்ராக்ஷனில் இருக்கும்போது அவங்க சேட் பண்ணுறாங்கன்றது எனக்கு வந்து இங்கே தெரியும். ஸோ நான் வந்து இந்த என்னோட மெயின் இது விண்டோலேருந்து நான் இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஹலோன்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு இந்த ஓபிஎஸ் டூலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி வேறு யாராவது பார்க்குறவங்க லைவ் செஷன் பார்க்குறவங்க பிங் பண்ணாலுமே அது நமக்கு வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது மாதிரி நம்ம இந்த டூலை வந்து இதோட யூஸ் கேஸ் வந்து ரொம்ப அதிகம். நம்மளோட இமேஜினேஷனை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டூலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பண்ண உங்களுக்கே இதில் வந்து நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்களே வந்து உங்களுடைய ஸ்ட்ரீமிங்கை என்ஹான்ஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்குறதுக்கு டெக்கலக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.